மைக் ஆன். அந்த இது விழுந்துருச்சு. அந்த இருங்க இருங்க. ஆன் பண்ணு. ஸ்டூப் பண்ணுவோம். தானோ எப்படி இருக்க தானோ? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடி இந்த பியூட்டி பார்லருக்கு போனா ஒரு சின்ன ஒரு ப்ளீச்சிங் தான் பண்ணோம், அதுக்கே 15,000. அது கோல்டன் ப்ளீச்சிங் வரையமா, அதனால வேற என்ன இந்த பியூட்டி பார்லர் ரொம்ப விலைலாம் ரொம்ப ஏறிடுச்சுடி. நான் உனக்கு கேட்கணும்னு இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு சீன் போடுற? நான் என்னடி சீன் போடுறேன்? உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. எங்க அப்பா கஷ்டப்படுறாரு, அதனால நான் பியூட்டிஷியன் போய் என்னோட அழகம் காட்டி நான் மிஸ் இந்தியா போட்டு நான் செய்து வேணும்னா எங்க அப்பாவுக்கு எவ்வளவு பைசா கிடைக்கும். இதுல இருந்து சீன் போடுறேன்னு சொல்றேன். சரி சரி பரவாயில்ல. நாளைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வருவியா என்ன? ஃபாஸ்டிங் ப்ரேயரா? 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மதியம் முடிப்பாங்கடி. வரதுக்குள்ள இந்த வெயில ஏற்கனவே விண்டர்லயே ரொம்ப ஸ்கின் ஃபுல்லா ட்ரை ஆயிடுது. இல்ல மதியம் வரும்போது ஸ்கின் வேற நான் வேற இது வேற சேர்ந்துருக்கையா மிஸ் இந்தியாவுக்கு. நான் எங்கடி வரலடி நானு. சரி பரவாயில்ல, மதியம் தான் வரல, நைட்டு கேரல் ரவுண்டுக்காவது வருவியா என்ன? கேரல் ரவுண்டா? அது நைட்ல நடக்குமே, அது வேற டஸ்ட் அலர்ஜி வேற ஆயிடும், அதனால நான் வரல. நான் லீவ் மட்டும் போயிடுவேன். சரி நான் வரேன். இருப்பை பெற்றோரே ராதிகா. யார் நீங்க? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களே, நீங்களும் மிஸ் இந்தியா போட்டியில சேர்த்துட்டாங்க வரீங்களா? நான் ஒரு கேப்ரியல் தூதன். சொல்லுங்க. தேவன் உங்களுக்காக பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாரு, அதை சொல்றதுக்கு தான் உங்களிடத்துல என்னை அனுப்பியிருக்காரு. அப்படியா? இப்போ என்னடிக்க முடியாது, எனக்கு 5 வருஷத்துக்குள்ள கமிட்மெண்ட் இருக்கு. மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அந்த மாதிரிக்குள்ள போட்டிக்காக நான் ரெடி பண்ணிருக்கேன். இப்போதான் நான் 50,000 வேற செலவு பண்ணி பியூட்டி பார்லர் வேற போயிட்டு வந்திருக்கேன். இப்போ எப்படி நான் ஏச பத்தி சொல்றது? கண்டிப்பா நான் வேணா ஜெயிச்சுட்டேன்னா எல்லாரும் பேட்டி எடுக்க வருவாங்க. என்ன எல்லாருடைய அந்த இது போட்டோல எல்லாம் சொல்லும்போது நான் கண்டிப்பா அப்ப ஏசப்ப பத்தி நான் சொல்றேன். உங்களுக்கு ஏசப்ப பத்தி நல்லா உங்களுக்கு பத்தி சொல்றேன். நான் மரியாதை போல இயேசுவை சுமந்து இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. நீங்க அந்த தேவ சித்தத்தை செய்ய உங்களை அர்ப்பணிப்பீங்களா? நாங்க இதுக்கு முன்னாடியே நீங்க வந்திருந்தாலும் நான் கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். நான் இப்ப நான் வந்து அந்த போட்டிக்கெல்லாம் நான் ரெடியாட்டா இருக்கிறதால எனக்கு வந்து டைம் இல்லை. சுற்றி இருக்கவங்களை பாருங்களேன், எத்தனையோ பேர்